பன்னீர் புலாவ் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் கீ சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயம், இது வதங்கட்டும். பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. பன்னீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சமாக சால்ட்டு. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, தனியா பொடி எல்லாம் சேர்த்துருவோம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துருவோம். பச்சை பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பிரியாணி ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கர்ட் சேர்த்துக்கிறேன். ரைஸுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சுருவோம். இது ஒரு விசில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முதல்ல கூட போட்டுடலாம், அது கரைஞ்சி போயிடும். அது பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பன்னீரை சேர்த்துருவோம். இப்போ சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக ஜீரக சம்பாலே பன்னீர் பீஸ் புலாவ் சூப்பராக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.